ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ வெல்கம் டு ஜெனி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் டேன் ஆகுது, அதுக்கப்புறம் டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம ஸ்கின் எப்படி வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சின்ன வீடியோ தான், சிம்பிள் ட்ரிக், நீங்களும் ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, இந்த ஐஸ் ட்ரே க்யூப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஐஸ் க்யூப் வந்து நான் சாக்லேட் மோடில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும், அது தெரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் மாதிரி. ஸோ சாக்லேட் மோட்ஸ் 3 ஷேப்ஸ் இருக்கு, ஸ்டார் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்னோமேன் இருக்கேன் கியூட்ல. ஸோ இந்த மாதிரி நான் ஷேப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து மசாஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஐஸ் க்யூப்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஐஸ் க்யூப்ஸை டேரெக்டாக ஃபேஸில் வைக்காதீங்க, அதுவும் டேரெக்டாக இந்த ஸ்கின்னில் வைக்காதீங்க, சீக்கிரமாக இரிட்டேட் ஆயிரும். அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னா ரொம்பவே இரிட்டேஷன் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஹேண்ட் கீ எடுத்திருக்கேன். நீங்கள் பேப்பர் பண்ணால் ஒரு ஹேண்ட் கீ, உங்களோட ஹேண்ட் கீ தான் ஒரு ஹேண்ட் கீ எடுத்துக்கோங்க. இந்த ஹேண்ட் கீயை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, முன்னாடி வந்து நீங்கள் சோப் கம்ஃபர்ட் அப்படி இதெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ப்ரீ வாஷ் பண்ணி ஒரு தடவை நல்லா கசக்கிட்டு காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே ஐஸ் கியூப் வச்சு நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுவோம். ஸோ நான் ஸ்னோமேன் எடுத்துக்கிறேன். நான் இப்படி மெதுவாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணேன். செம்ம ஜில்லுன்னு இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஓகே, இந்த ஐஸ் கியூப்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஜூஸும், அதுக்கப்புறம் குக்கும்பரோட எக்ஸ்ட்ராக்ட். குக்கும்பரை துருவிட்டே ஜூஸ்லாம் எடுக்காதீங்க, அப்படியே அந்த ஐஸ் கியூப் அந்த ட்ரேக்குள்ள ஃபர்ஸ்ட் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ் ஊற்றிட்டு அதுக்கு மேலே குக்கும்பர் ஒரு லேயர் திருவி அது மேலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 வீக் கூட அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். என்னைக்கு நீங்கள் வாட்டர்மெலன் வாங்குறீங்களோ அப்போ நீங்கள் பண்ணலாம். வாட்டர்மெலன் பல்ப் லேயர்னு இல்லை, வாட்டர்மெலன் அடியில் நம்ம அதை வந்து எடுத்து சாப்பிட மாட்டோமே, ஒயிட் ஏரியாவாக இருக்கும், அதை கூட நீங்கள் வந்து எடுத்து நல்லா ஃபுல்லாக அதை அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதில் ஜூஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐஸ் கியூப் ஆக்கிடலாம். ஸோ இப்போ நல்லா வந்து நான் என் ஃபேஸை மசாஜ் பண்ணிக்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்கு, அப்படியே ஜில்லுன்னு, கண்ணெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1 கியூப் வந்து போதும், நிறையா அதே மாதிரி பண்ணிட்டே இருக்காதீங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் மட்டும்தான் பண்ணணும் நம்ம ஃபேஸில். உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். நான் வந்து உள்ளே வச்சுட்டு எடுத்தேன் தெரியுமா? ஸோ அதில் இந்த குக்கும்பரோட எக்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் வந்து குக்கும்பர் திருவி போட்டிருக்கேன். 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். உண்மையே சூப்பர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் வந்து 2 days ஒன்ஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் மேக்ஸிமம் வெளியே போகிறீங்க, நான் 10 to 5 வெளியே போவேன் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை வந்து சிம்பிளாக வீக்லேயே இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது நல்ல ஒரு ரீஹைட்ரேட்டர். இல்லை வாட்டருக்கு பதிலாக கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், அந்த வாட்டர் மெலனும் நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பியூர் ரோஸ் வாட்டரை பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோஸியாக இருக்க வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் சீக்கிரமே சாகி ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கே முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என் ஃபேஸில் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஓட்டிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே என் ஃபேஸில் தெரியும். ஸோ நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், டேனுமே லைட்டாக ரிமூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ரிலாக்ஸான தெரப்பி. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம சன்லேருந்து நம்ம ஃபேஸாக எப்படி கூலாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக பார்த்தோம். இதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஜெனி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப்பில் ஜெனி ஜோன் அப்படின்ற சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.